வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சா அண்ட் சே இனி ஒரு ஸ்பெஷல் சாங் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப டைமாக. ஃபைனலி வரப்போகுது இந்த வருஷம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ப்ரோமோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அது செம்ம வைப்பு. என்ன பாட்டு பேர்? ஸோ வந்து பட பேர் வந்து கூலி. ஸோ நம்ம ரஜினிகாந்த் சார் தான் இருக்காங்க. ஸோ பாட்டு பேர் வந்து சிக்கிட்டு 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 டிக்கா டிக்கா அப்படி வரணும். சிக்கிட்டு அப்படி கிடையாது. சிக்கிட்டு டின்டக்காவா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட இன்னும் ரொம்ப சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ யாருன்னா அமீர்கான் சார், சத்யராஜ் சார், அப்புறம் நாகார்ஜுன் சார், அப்புறம் உபேந்திரான்னு இன்னும் நிறைய பேர். இதெல்லாம் கேட்கும்போது அந்த கேஸ்ட்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கூலி வேறு லெவலில் நம்ம ரஜினிகாந்த் சார் படம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம கூலியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பார்க்குறது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கூலியில் வந்து இந்த படம் வந்து ப்ராப்பர் பேன் இண்டியா மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி விக்ரம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு படமாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வேறு இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய படம் நம்ம பார்த்துட்டோம். அவங்களோட முதல் வே ஆஃப் அந்த ஆக்ஷனாக இருக்கும், அந்த மூவியை கொண்டு போகிற விதமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக. ஸோ விஷுவலாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரோடது. அதே மாதிரி நம்ம வந்து மற்ற வெனஸ்டேல இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி நம்ம அனிருத் சார் தான் மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கொடுங்க ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா போதுண்ணா, டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முச்சுதான் ஒரு வேலை. பொதுவாக இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம், தீயா இருக்கணும். அதெல்லாம் கரெக்டு தானே. வைபே இல்லாம எப்படிண்ணா? வைப் தானே. ரைட்டு.
சமலா சம ட்ரான்சிஷன் ஆயிடுச்சு. ஏய் சாண்டி மாஸ்டர் நான் அந்த டிஆர்ஸ் டான்ஸ் சாமா ஸோ பாட்டு கேட்டோம் செம்ம வைபான ஒரு சாங் தான். எஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வைப் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உண்மையிலே சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அனிருத் சார் எப்போவுமே ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு யூனிக்கான விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம அவங்களுக்கு பாட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பாட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு அந்த விஷயம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த பாட்டை வந்து மேக்ஸிமம் மியூசிக்கை கட் பண்ணி அந்த வெறும் நம்ம டிஆர் சாருக்கு வந்து அந்த அந்த மியூசிக் தான் பேக்ரவுண்டில் நிறைய வந்த மாதிரி லைட்டாக மியூசிக் இருக்குது. பட் அந்த வேர்ட்ஸ் வந்து ஓவரால் ஃபுல் பாட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இது வைப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் வந்து அறிவங்க எழுதியிருக்காங்க, அழகாகவே எழுதியிருக்காங்க. நிறைய வேர்டிங்ஸ் வந்து கூலி அந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் எப்படி நம்ம எலிவேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பாஸ் எனக்கு யாரும் பாஸ் கிடையாது அந்த மாதிரிலாம். ஸோ லிரிக்ஸ் வந்து வேற லெவல் இருந்துச்சு. அந்த லிரிக்ஸை வந்து நம்ம அனிருத் சார் அண்ட் அந்த அது என்ன சொல்லுவாங்க எஸ்பெஷலி அந்த டிஆர் சார் வந்து அந்த மியூசிக் போட்டதான் கொஞ்சம் அந்த யூனிக்கான ஒரு இது வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அனிருத் சாரோட வாய்ஸோட. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மும் அனிருத் சார் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க, வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சரி ஓகே ஃபுல்லாக அனிருத் சார் தான் போவாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களே டக்குனு ஒரு டிரான்சிஷனில் நம்ம வந்து இப்போ ரஜினி சாரையும் பார்த்தோம். ஸோ அதில் அழகாக அவங்க அதேமாதிரி அது வந்து ஒரு சீன் அந்த முத்துல போடுற மாதிரி ஒரு இதை வந்து பண்ணி அதை வச்சு ஒரு ஸ்டெப் வேற பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டெப் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரஜினி சார் செம்மையா இருக்காங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு. இன்னுமே அந்த கூலியில வர்ற அந்த ஓல்டு கிட்ட தான், பட் ஸ்டில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபயரா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா செம்மையா இருக்கும் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரஜினிகாந்த் சார்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஆர் சார் இருக்காங்க பாட்டில் அப்பப்போ வருவாங்க. நான் அதான் யோசிச்சு இவங்களுக்கு எதுவும் மூமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்ல அவங்களுக்கும் சாண்டி மாஸ்டரும் வேற 3 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் வந்து இப்போ முதல்ல நம்ம அவங்க டான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சட்டலாக பண்ணியிருந்தாங்க. ஓகே இந்த ஏஜ்லேயே அவங்க இந்த மாதிரி ஏன்னா நம்ம அந்த மாதிரி மியூசிக் போடணும்னா அவ்வளோ ஸ்டாமினா போகும். ஏன்னா அது வந்து பீட்ஸ் வந்து டக்குன்னு மாற்றிட்டு ஒரு சொல்லுவாங்க அந்த மூச்சு இது பண்ணிட்டு பண்ணோம். இந்த ஏஜ்லேயும் அவங்க இந்த மாதிரிலாம் அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ ரியலி கிரேட் டிஆர் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது மாதிரி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரஜினி சார் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சீனாக காட்டினாங்க. ஸோ ஃபுல் வீடியோ சாங் வந்துச்சுன்னா இன்னும் வேறு ஒரு சில ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். ஸோ நல்லா இருந்துச்சு. அது ரஜினிகாந்த் சார் போடுறது, அப்புறம் அனிருத் சார் வந்து இது மாதிரி போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. ஸோ இது வந்து ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சாங்ல ஐ திங்க் ரஜினி சார் மட்டும் தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ பார்க்கும்போதுல கொஞ்சம் நல்ல வைப்பான ஒரு செமையான ஒரு ட்ரெண்டி சாங்காக தான் இருக்குது. கண்டிப்பா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கண்டிப்பா மூவி வரப்போகுது. மூவி வரது ஆகஸ்ட் 14th தான் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். மூவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. இனி நெக்ஸ்ட் சாங் என்னோட பெரிய சாங் பாக்கி இருக்கு பவர் ஹவுஸ்ன்னு, அதுக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஃபைனலி. ஆனால் அது ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. அதுக்கு ஃபுல் வருஷத்துக்கும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர். ஸோ முக்கியமாக இது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு படத்துக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் செம்மையான சாங், நல்லா என்ஜாய் பண்ணோம், செம்மையா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த பாட்டு நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பரான சாங் தான். ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.